அதுவும் இல்லாம இப்ப லக்ஷ்மி மேல ரொம்ப கோவத்துல இருக்கிற மித்ரா உடனே அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவான். உன்னோட லைனும் கிளியர் ஆயிடும். கரெக்ட் தான் ஆண்டி. மித்ரா லக்ஷ்மி கூடிய சீக்கிரம் பிரியணும்னா ஜுன்னுவை தான் பயன்படுத்தணும். அவன் தான் நம்மளுடைய ஆட்டம் போம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு வேண்டான்னு மித்ரா மூச்சுக்கு மேல சொல்லிட்டான்ல. அதனால லக்ஷ்மி ஜுன்னுவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வராம போயிடலாம். அவ வந்தாலும் வரலனாலும் நம்ம நினைச்சதே நம்ம செஞ்சிருவோம். வெரி குட். இப்பவா இருந்தாலும் இல்ல எப்பவா இருந்தாலும் நீதான் நந்தன் குடும்பத்துக்கு மருமக மனிஷா. நீயும் உன்னுடைய பையனும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? மித்ராவை கட்டிக்க போற மனைவி. நான் ஆல்ரெடி மித்ராவோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி லக்ஷ்மி தான் மித்ராவோட மனைவி. இந்த வீட்டோட மருமக. ஜுன்னு தான் இந்த வீட்டோட வாரிசு. லக்ஷ்மி தன்னுடைய பொண்டாட்டி கிடையாது, ஜுன்னு தன்னுடைய பையன் கிடையாதுன்னு மித்ரா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னார்ல. அது இவங்க எனக்கு வேண்டான்னு சொல்லியும் கூட திரும்பவும் எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்காங்க? எங்க மருமகளா என் பேரனா வந்திருக்காங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல மனிஷா. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் எனக்கு வரும் அங்கிள். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் மனிஷா. இப்போ ஏன் தேவையில்லாம பேசுற? நடுவுல நீ எதுக்கு பேசிட்டு இருக்க விவேக்? அவங்க பேசி முடிவெடுக்கட்டும், உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? மனிஷாவை சப்போர்ட் பண்ணி நீ எதுக்காக மாம் பேசிட்டு இருக்க? அதுவும் அவங்க பேசி முடிவெடுத்துப்பாங்களா? அவங்க என்ன வெளியாளுங்களா மாம்? நான் சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தான் வளர்ந்தேன். பெரியமாவும் பெரியப்பாவும் என்ன அவங்க பெத்த பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. அண்ணன் என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அண்ணி எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. யாருக்கும் எதுக்கு? நம்ம சஞ்சனா விஷயத்துல அண்ணி எவ்வளவு உதவி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் திரும்ப சொல்லிதான் ஞாபகப்படுத்தணுமா? மனுஷனா பிறந்ததுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணுமா? அண்ணி மாதிரி தங்கமானவங்களை நாம ரொம்ப மரியாதையா நடத்தி ஆகணும். நான் சொன்னா கேப்பியா? அப்ப நான் சொல்றேன் கேளு. நீயும் உன்னோட பையனும் என்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்க எப்படி போவோம்? இது எங்களுடைய வீடு, நாங்க இங்கதான் இருப்போம். உங்களுக்கு என் வீட்ல இடம் இல்ல. நீங்க இங்க இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இது உங்களுடைய வீடு மட்டும் கிடையாது, இது எங்களுடைய வீடும் தான். எங்க அம்மாவும் நானும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சின்ன பையனா இருந்துகிட்டு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. இதுதான் உன் அம்மா வளர்த்த லட்சணமா? அது சரி, இவங்க கிட்ட என்ன பேச்சு மித்ரா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுற. என்ன வார்த்தை சொன்ன தேவையா நீ? யார கழுத்து புடிச்சு வெளியில தலை சொல்ற? ஜெயதேவ் நந்தனோட பையனா? இது மித்ராவோட வீடு. மித்ராவோட பையங்கிறதால இந்த வீட்ல இவனுக்கும் உரிமை இருக்கு. மித்ரா என்னோட வாரிசுன்னா ஜுன்னு மித்ராவோட வாரிசு, நந்தன் வம்சத்தோட வாரிசு. அப்போ இவங்கள வீட்ல தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டோட மருமகனும் பேரனும் இங்க இல்லாம வேற எங்கடா இருப்பாங்க? இவங்க இருந்தாங்கன்னா நான் வீட்ல இருக்க மாட்டேன். இவங்களை நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் மித்ரா. எங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. மருமகளுக்கும் பேரனுக்கும் எங்க மேல இவ்ளோ மரியாதை இருக்கும்போது ஒரு பையனா உனக்கு இல்லையா மித்ரா? நீ எங்க பேச்ச கேட்க மாட்டியா?
நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். வாங்கம்மா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். என் பேரன்னும் நிரூபிச்சுட்டு மித்ராவோட பையனும் நிரூபிச்சுட்டு. நந்தன் வாரிசுன்னா இப்படிதான்டா இருக்கணும். உனக்கு உங்க அப்பாவோட கட்ஸ் அப்படியே இருக்கு. லக்ஷ்மி, இனி உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. உள்ள வாமா. வாங்க. லக்கி வா. என் பேச்ச மீறி உன்னோட பையனை கூட்டிட்டு லக்ஷ்மியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நீ ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னோடதும் சேம் டயலாக் தான். உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் தான். என்ன நீ இவ்ளோ நாளா ஒரு பக்கம் தான் பாத்திருக்க, இனி என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப. நானும் என்னோட பையனும் இந்த வீட்ல தான் இருக்க போறோம். கூடிய சீக்கிரம் நீ தான் இங்க இருந்து போக போற. டென்ஷன் ஆகாத. லக்கி, இல்லம்மா, நீதான் என்னோட உயிர். யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட பொண்ணு. உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேம்மா. நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தங்கம். நிஜமாதான் சொல்றீங்களா? உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் தங்கம். உன்னாலதான் நான் உயிரோடவே இருக்கேன். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீதான். யாரு என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்டா லக்கி. இதே மாதிரி எப்பவும் உன்னை பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்றேன். அப்போ ஜுன்னு கூட உங்க பையன் தானப்பா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க மனிஷா? ஆமா ஆண்டி, லக்கியோட சேர்த்து இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் லக்ஷ்மியையும் ஜுன்னுவையும் இந்த வீட்லயே இருக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மனிஷா கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பா லக்ஷ்மி. இதுக்கப்புறம் தான் நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா, மனிஷா பசியோடு இருக்கிற புலி மாதிரி உன்னை தாக்கிக்கிட்டு இருக்கா. நீ அதை தாங்கிக்கிட்டு நிக்கணும். அந்த லக்ஷ்மி இங்க நிக்கணும்னா மித்ரா ஒத்துக்கணும் இல்ல மனிஷா? மித்ராவை அந்த லக்ஷ்மி ஒத்துக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா ஆண்டி.